ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஒரு டாபிக் மூலமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனான டாபிக் தான். ஸோ இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எல்லார்ட்டுமே இருக்கணும்னு நான் ரொம்பவுமே ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லேயுமே எப்போவுமே சக்ஸஸ்ன்றது ரொம்ப வேகமாகவே நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ ஆசைப்படுறீங்கன்றத இந்த அட்ராக்ஷன்ஸே சொல்லிடும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றோம் அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்றதுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம், பின்னாடி சுத்துறது நிறைய நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா அந்த ஏன் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த ஸ்பாட் ஆஃப் டைம்ல அந்த பொண்ணை பார்க்கணும், பேசுறோம், அது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் பாசிட்டிவா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளவு தூரம் நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்களோ அது அவ்வளவு தூரம் நெகட்டிவ் அவுட்கம்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயினான பாயிண்ட். ஸோ நீங்க எவ்வளோ தூரம்னாலும் எவ்வளோ எஃபெக்ட் போட்டுனாலும் உங்களோட சக்ஸஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து எனக்கு தெரியும் இது நடக்கிறது எனக்கு வேணும், இது வந்து எனக்கு தேடி வரும், இது எனக்கான பொருள், நான் ஆசைப்பட்ட ஒரு இடம், இது இருக்கிற எனக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி யாரு விடாம ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்களோ அதுக்காக உழைக்கிறாங்களோ கண்டிப்பா அதை தேடி வரணும்னு சொல்றேன். இந்த யூனிவர்ஸே அதுதான் சொல்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. அது வந்து சில சயின்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போதுமே இதை ஒரு 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 கூட்டம் வந்து இதை ஒத்துக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா ஆகும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் லா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்தபடி தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸுமே கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் சொல்றேன். நீங்க எவ்வளவு தூரம் என்ன பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அது 100% உங்களுக்கு தேடி தேடி வரும். அதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் அதை நீங்க பாசிட்டிவா யோசிக்கிறீங்க, பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களை தேடி வரும். அந்த ஒரு விஷயம் இருக்கட்டும். நீங்க நினைக்கணும், ஒரு 1,00,000 பேர் முன்னாடி நான் நின்று பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 100% அதுக்கு நீங்க உழைச்சீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். அதை பத்தி நினைச்சீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு டெய்லி ஒர்க் பண்ணி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எப்பவுமே சும்மா ஒரு விஷயம் நம்ம பண்ணாம இது எனக்கு வேணும் வேணும் நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா 100% எதுவுமே நடக்காது. இது ஒன்றும் சின்ன பிள்ளைங்க விஷயம் கிடையாது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா ஒரு சாப்பாடு சாப்பிட சொல்லுன்றது அது வேற வேற மூளை, வேற மனசு. ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கான சக்சஸ் வேணும்னா நீங்க வந்து உழைக்க தான் செய்யணும். அதே மாதிரி நீங்க ஆசைப்படுறத இன்னொருத்தவனும் ஆசைப்படணும், ஆப்போசிட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது தப்பு. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அவங்கவுங்களுக்கு தனி மூளை இருக்கும், தனி மனசு இருக்கும். ஸோ அவங்கவுங்க யோசிக்கிறது அவங்கவுங்களுக்கு நடக்கும். நீங்க யோசிக்கிறதா எல்லாரும் யோசிக்கணும், நீங்க ஆசைப்படுறதா எல்லாரும் ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து 100% இது தப்பு. அது நடக்கவே நடக்காது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உங்களோட லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவான திங்க் இருக்கும். அது 100% நடக்கும்னு நினைச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 100% எல்லாருமே வந்து யோசிக்கிறது எல்லாமே வந்து இப்படி நெகட்டிவா மட்டுமே யோசிக்கிறேன். நெகட்டிவா நீங்க யோசிச்சீங்கன்னா 100% நெகட்டிவா மட்டும்தான் நடக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது வந்து ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஒரு வைப், சுற்றி இருக்கிற நீங்க யாரை வச்சுக்கிறீங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, உங்களை சுற்றி என்ன எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஆஃபீஸில் இருக்கிற எப்படி நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த நெகட்டிவான ஷேட்ஸ் மேலே விழுகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக மாறும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட பிரெயினும் உங்களோட உங்களோட ஃபோக்கஸுமே உங்களுக்குன்னு ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா லைஃப்ல அடிச்சு சொல்றேன் யாராலுமே ஜெயிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்கிற கனவு இருக்கட்டும், உங்களுக்கு பெரிய லட்சியம் இருக்கட்டும், இல்லை உங்களோட பேஷன்ல நீங்க இப்படி ஆகணும், பெரிய ஆக்டர் ஆகணும், இல்லை பெரிய பொலிட்டிஷியன் ஆகணும், இல்லை பெருசா ஒரு ஸ்பேஸ்க்கு போய் உட்காரணும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா லைஃப்ல எப்படி சக்ஸஸ் கிடைக்கும்? இதை 100% யோசிச்சு பாருங்க. ஒரு 20 நிமிஷம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஆனா ஒரு 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 500 ரூபா சம்பளத்துக்காக காலையில 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குற ஒரு கூட்டமே இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டமே இருக்கு. ஆனா அவனுக்குன்னு லைஃப்ல ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணா நம்ம டெவலப் ஆகலாம், என்ன பண்ணா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம், நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் போகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் யோசிச்சு அதுக்கான ஸ்டெப் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா 100% சொல்றேன் யாருனாலுமே ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு நீங்க உழைக்கல அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு உழைக்க மாட்டாங்க. நீங்க
என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைச்சுக்கிட்டு மட்டுமே இருக்கணும் கிடையாது. ஸோ நீங்க நினைக்கிறது வந்து ஆப்போசிட்லயும் தெரியணும் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் லா தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து ஒரு சக்சஸை கொடுக்கும். நீங்க என்ன விதமான சக்சஸ் விரும்புறீங்க, என்ன விதமான வாழ்க்கையை விரும்புறீங்க, எப்படி நம்ம வாழ்க்கையில மேலே போகணும், என்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும், என்ன மாதிரி நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எல்லாமே நீங்க 100% அதுக்கான உழைச்சிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். என்ன கண்டிப்பா யோசிக்கிறவன் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஆனா அந்த ஜெயிக்கிறதுல தெளிவா ஆசைப்படுங்க தான் நான் சொல்றேன். ஆசைப்படலாம் எல்லாருமே. ஏன் பேராசை கூட படலாம். எல்லாரும் சொல்லுவாங்க பேராசை எல்லாம் படக்கூடாது. நான் சொல்றேன் பேராசையும் படலாம், பெருத்த ஆசை கூட பண்ணலாம். ஆனா அதுக்காக நீங்க உழைக்கணும். எவனுமே வந்து உழைக்காம எந்த ஒரு விஷயமே கிடைக்கவே கிடைக்காது. 100% சொல்றேன். எந்த ஒரு விஷயமே நீங்க உழைக்காம கிடைக்கவே கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். பயங்கரமான என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எனக்கு சின்ன வயசு தான். இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நீங்க உழைக்காம அதனால தான் சொல்றேன். நீங்க 100% உழைக்காம எந்த விதமான ஒரு சக்சஸுமே கிடைக்காது. ஆசைப்படுறது படலாம். அதுக்கான உழைக்கிறது மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களோட அட்ராக்ஷன்ஸும் நீங்க எவ்வளவு தூரம் ஒரு பொருள் மேல ரொம்ப விரும்புறீங்க, ஒரு லட்சியத்து மேல எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ அது 100% உங்களுக்கு தேடி வரும். என்ன 100% சொல்றேன் 100% சொல்றேன்லாம் யோசிக்காதீங்க. 100% நீங்க உழைச்சிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். தவிர சும்மாலாம் எந்த ஒரு விஷயமே எதுக்குமே கிடைச்சிருக்கவே கிடைக்காது. நீங்க நினைக்கலாம் நான் இவ்வளவு உழைக்கிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல, அது ஒண்ணுமே பண்ணல, ஒருத்தன் சும்மா அப்பாவோட பேரை வச்சுக்கிட்டு அவன் வந்து மேலே போயிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஸோ அடுத்தவனை பற்றி யோசிக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. எப்பவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருமே ஜெயிக்கணும் தான் லைஃப்பில். ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஜெயிக்கிறது வந்து உங்கள் மனசு மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கணும். தவிர இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு ரொம்ப உங்களே நீங்கள் ப்ரெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி லைஃப்பில் ஜெயிக்க முடியும்? உங்களை நீங்கள் ஹாப்பினஸ் பண்ண இன்னைக்கு நான் இந்த இடத்துல இன்னைக்கு நான் 1000 ரூபா சம்பாரிச்சேன்னா, இன்னைக்கு டேல ஒரு 500 ரூபா சம்பாரிச்சேன்னா அவ்வளவுதான். அந்த 500 வந்ததுக்கப்புறம் சரி 1000 வந்துருக்கலாமே. அப்படி யோசிக்கிறது தான் உங்களுக்கு 500 சம்பாதிச்ச சந்தோஷம் கிடைக்காம இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஆசைப்படுறது வந்து பேராசைப்படலாம். ரொம்ப பெரிய ஆசைப்படலாம். அதுக்காக நீங்க வளைங்க. உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த வச்சு சந்தோஷமா இருங்க. கிடைக்கிற விஷயத்த வச்சு செலிப்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமும் அப்ரிஷியேட் பண்றதே கிடையாது யாரும். ஒரு செலிப்ரேட் பண்றதே கிடையாது. ஒரு ஒரு பைக் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து கார் வாங்கணும். பைக் வாங்கினதுக்கு முதல்ல செலிப்ரேட் பண்ணல, அதுக்கப்புறம் கார் வாங்கலாம். அந்த மாதிரி இல்லவே இல்லை. எல்லாரோட தாட்ஸுமே இப்படி வாங்கணும், இவ்வளோ பெருசாக வாங்கணும். உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதை மட்டுமே பண்ணுங்க. அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு உழைக்காதீங்க. உங்களோட அட்ராக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். எவ்வளோ தூரம் எவ்வளோ பாசிட்டிவான பீப்புள்ஸ் கூட இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக நடக்கும். எவ்வளோ தூரம் நெகட்டிவான பீப்புள் கூட இருக்கீங்களோ அவ்வளோ நெகட்டிவாக நடக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்க போறீங்க உங்கள் லைஃப்பில், எந்த மாதிரி ஃபேஸ் பண்ண போறீங்க, எப்படி பாசிட்டிவாக இருக்க போறீங்களா, நெகட்டிவாக இருக்க போறீங்களா, இல்லை லைஃப்பில் என்ன பண்ண போறீங்க அப்படின்றது, இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்றதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளோட பேஷன் போடுங்க. இந்த டைம்ல இருந்து கூட உங்களோட பேஷன் நோக்கி நீங்கள் உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பேஷன் என்னன்னு. அந்த கமெண்ட் வந்து நீங்களே அடுத்த வருஷமே இந்த ஒரு வீடியோ கூட பண்ணலாம். ஸோ அப்போ எல்லாருமே இந்த கமெண்ட் போட்டவங்க ஒவ்வொரு பிளேஸ்ல இருக்கலாம், ஒரு வெற்றியாளர்களாக இருக்கலாம். யாருமே தூக்கவே மாட்டாங்க. நான் சொல்லவே மாட்டேன். தோல்வி வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து தான் தோல்வி. ஸோ அதனால தோக்குறதுல ஒரு விஷயமே கிடையாது. தோக்குறதே இங்கே ஒன்று கிடையவே கிடையாது. வெற்றி தோல்வி அப்படிலாம் கிடையாது. நீ வின்னானா நீ பாஸ் ஆகிட்டா நான் ஃபெயில் ஆகிட்டேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. உங்களை ஹாப்பினஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே விளையாடுங்க. விளையாடுங்கன்னு சொல்கிறது ஒரு விளையாட்டு விஷயமாவே எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடுவோன்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக் இட் சிம்பிள். இப்போ அவன் ஜெயிச்சுட்டான், நம்ம கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களோட சக்ஸஸ்க்கு நோக்கி 100% ட்ராவல் பண்ணுங்க. உங்களுக்கான லைஃப் உங்களை தேடி வரும். இன்னொருத்தவன் என்னன்னாலும் பேசிட்டே இருக்கலாம், அவனை நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் போயிடும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் உங்களோடக்கான பேஷனையும் ப்ரொஃபஷனையும் எவ்வளோ தூரம் நோக்கி போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய பார்க்குறேன் கைஸ். உங்களுக்கு என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டா ஐடி போட்டாலுமே ஷாப்லாகனு போட்டாலே வந்துடும். இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியல அப்படின்னா, இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் இது வரைக்கும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
லவ் யூ ஆல். பாய் காய்ஸ்.